ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் கண்டெய்னர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சீரீஸில் நான் என்ன போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா, பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம கண்டெய்னர்ஸ் பார்க்க போகிறோம். பிரேக் பாயிண்ட்ஸ் வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கண்டெய்னர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கண்டெய்னர்ஸோட டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். கண்டெய்னர்ஸ் டு பேட் த கண்டென்ட் ஆஃப் இன்சைட் த தெம். அதாவது இப்போ சிஎஸ்எஸில் நம்ம பேடிங் பார்த்துருப்போம். அதே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கண்டெய்னர்ஸை பேட் பண்ணி கண்டென்ட்டை மூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதாவது கண்டெய்னர்ஸ் பேடிங் 2 கிளாஸில் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு கண்டெய்னர்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கண்டெய்னர்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக ஒரு கண்டெய்னர் கிளாஸ் போய் அமைஞ்சிரும். இதுவே ஃப்ளூயிட் கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் அந்த டெஸ்க்டாப்போடைய ஃபுல் வித் சைஸ் வரையும் அது ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஒரு சென்டர் ஆஃப் பார்ட்டில் இருக்குது. இதுவே இன்னொரு கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்புடைய ஃபுல் வித்தில் இருக்குது. இதை நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த விஎஸ் கோடில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த HTML பாய்லர் பிளேட்டில் நான் ஒரு JS ஃபைலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த CDN ஃபைல் பூட்ஸ்ட்ராப்பில் அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கும். நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டெய்னருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிவ்க்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு நான் கண்டெய்னர்னு கொடுக்குறேன் நேமு. அந்த டிவ்க்குள்ளே ஒரு H1 க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த H1ல் நான் எதனா டைப் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு சும்மா ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக்லேயும் நீங்கள் எதனா ஒன்று சிம்பிளாக நான் இப்போ சும்மா கோட் ஃபிக்ஸர்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் நேமை. இப்போ இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதை நான் காப்பி பாத் பண்ணிவிட்டு நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் ஒரு பேடிங் ஃபிக்ஸில் இருக்குது. இதுவே கண்டெய்னர் ஃப்ளூடில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் இப்போ நேமில் நான் கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? இதுவே கண்டெய்னர் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலில் அது ஃபிக்ஸ்ட் ஆகிரும். அதே நீங்கள் ஃப்ளூயிடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கண்டெய்னர்ஸில் நம்ம டைமென்ஷன் பார்க்கலாம். இது பிரேக் பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால்னால் 576, ஸ்மால் 576, கிரேட்டர் தென் மீடியம்னா 768 பிக்சலு, லார்ஜ்னா 992, எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா 1200 பிக்சல், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா 1400 பிக்சல். இதில் நீங்கள் மேக்ஸ் வித் இவ்வளோ பிக்சலுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் டாபிக் போகும். ஃப்ளூயிடுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப்பில் ஃபுல் ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதுதான் ஃப்ளூயிட் கண்டெய்னர்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பேடிங்கை பற்றி பார்ப்போம். பேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்எஸில் பார்த்துருப்பீங்க. பேடிங்னா அலைன்மெண்ட் தான் நம்ம சொல்லுவோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நம்ம ஆக்குபைட் பண்ணுறதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வேர்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. PT5 அப்படின்னா டாப் பேடிங்னு அர்த்தம். PT அப்படின்னா பேடிங் டாப். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போவோம். விஎஸ் கோடில் நான் முன்னாடி பண்ணியிருக்க கோடு எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் புதுசாக ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவ்க்கு மறுபடியும் நம்ம கிளாஸ் கொடுக்கலாம்.
கிளாஸ் கொடுத்துட்டு அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கலாம். அதாவது எந்த நேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் தான் கொடுக்கணும். இதில் நான் PT5 கொடுத்துக்கிறேன். கண்டெய்னர் கொடுத்த உடனே நம்ம அதுக்குள்ளே ஒரு H1 டேக் கொடுத்துக்கலாம். அந்த H1 டேக்குள்ளே நமக்கு தேவையானது எதுனா எழுதிக்கோங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப் ஃபார் கோட் ஃபிக்ஸர்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேடிங் வந்து இருக்குது நம்ம பார்க்க முடியும். டாப்புக்கும் லெஃப்ட்டுக்கும் பேடிங் அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த PT5ன்றதை நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதே கோடை வந்து நான் காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் PT5ன்றதை மட்டும் நம்ம கம்மி பண்ணி பார்ப்போம். 3, 4, 5 இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். PT3 அப்படின்னா பேடிங்கில் டாப் வந்து 3 பிக்சல் கேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் PT4னா டாப்பில் 4 பிக்சல் பேடில் இருக்குது. தனியாக CSS பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கோட்குள்ளேயே HTML ஃபைல்லே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் பூட்ஸ்ட்ராப்போடைய ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம இதையே நீங்கள் கலர் வச்சு பாருங்கள். இப்போ கலர் வந்து கொடுங்க. இந்த H1க்கு கலர் கொடுத்துட்டு அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், பேடிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த பூட்ஸ்ட்ராப்பை. அதுக்கு முன்னாடி CSS, ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், மீடியா குவெரிஸ், அனிமேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கினா தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருப்போம். PT5 அப்படின்னா ஆட் ஏ எக்ஸ்ட்ரா டாப் பேடிங். நம்ம அங்கே வெப்சைட்டில் பார்த்த மாரி பேடிங் வந்து லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்குது. அதுதான் வந்து இந்த PT5 மீனிங்கு. நீங்கள் இதை HTML கோட்லேயே கொடுக்கலான்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப் நெக்ஸ்ட்டு சீரீஸில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப் வீடியோஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லேர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்